பவித்ரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. இஎம்ஐ போன்ற பல வித்தியாசமான திரைப்படங்களின் இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் பிச்சை அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க தான் சொல்லணும், நாங்க எப்படி இருக்கோம்? நல்லா மேக்கப்லாம் போட்டு அழகா இருக்குமா? நீங்க ஆக்சுவலா சொல்றதுலயே தெரியுது நீங்க எவ்வளவு ஒரு ஷையான டைப், ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான மியூசிக் டைரக்டர்னு. நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப பொறாமப்படுறோம். கேர்ள்ஸா வந்து எங்களுக்கு வந்து பொறாம தாங்க முடியல. எந்த விஷயம் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். முடியா? எங்களோட கண் வந்து அது அங்கேயேதான் இருக்கு. அது என்ன சிக்னேச்சர் சைனா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அடர்த்தியான முடி? வாட் இஸ் தி ஸ்டைல்? இல்ல இதுல பேண்ட் வச்சிருக்கோம் நாங்க, ஜெனரல் ராக் பேண்ட்ஸ். ஸோ அதனால அந்த ஒரு இதுல இருக்கும்போது இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்களேன். எப்படி இப்படி வந்து திக்கா அடர்த்தியா வச்சு? டெய்லியும் குளிக்கணும், தலை குளிக்கணும். ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரி இப்ப வந்து உங்களோட மூவி இஎம்ஐ ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு சூப்பரான பாடலும் பாடிருக்கீங்கல்ல, நீங்க பாடின பாட்டே எங்களுக்காக பாடுவீங்களா? இப்ப பூனைக்கு காசை சேர்த்து யானை வாங்க ஆசைப்பட்டேன், தவணைக்கு பாம்ப வாங்கி தவளையாகி மாட்டிக்கிட்டேன். இஎம்ஐ சூப்பரான வரவேற்பு போயிட்டு இருக்கு. இஎம்ஐல வந்து ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண சாங் இது. ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண டைட்டில் சாங் தான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது. அது ஒரு 20 days ஆயிடுச்சு. அந்த கம்போசிஷன் 2-3 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டியூன் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் பண்ணி அப்புறம் டைரக்டருக்கு காமிச்சேன். கேட்ட உடனே ஓகே ரைட்டு இதே ஃபைனல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் லிரிக்ஸிஸ்ட்டு விவேக் பிரதர்கிட்ட கொடுத்தோம். தென் அவர் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே சிங்கரை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம், எந்த சிங்கர்னு. ஆக்சுவலி அனிருத் தான் பாடுறதா இருந்துச்சு இந்த சாங்கு. அப்புறம் ஜிவிக்கிட்ட போனது. பட் ரெண்டும் பிஸி. அனிருத் வந்து இது ஜவான் பிஸியாக இருந்தாப்புல. ஸோ அப்புறம் வேற என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு அப்புறம் டைரக்டர் இல்லை நீங்களே பாடிருங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. ஓகே, இதுதான் நீங்க பாடின ஃபர்ஸ்ட். ஆமா. ஓகே, நைஸ். அதே மாதிரி இந்த பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடித்த வரிகள்னா எந்த வரிகள்? இல்லை அதில் ஹுக் லைன் ஒன்று வச்சுருக்கோம். ஐயோ சாமி இஎம்ஐ அடியோட வாருங்காலம் அப்படின்னு 4 லைன் ஹுக் லைன் இருக்கும். அதுதான் ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு இடம் அது. இந்த இஎம்ஐ ப்ராஜெக்ட்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? இல்லை நானும் இந்த படத்தோட டைரக்டர் சதா அவர்கள் 2 பேரும் ஆல்ரெடி படம் பண்ணோம் நாங்கள் 2015 ரூன்னு ஒரு மூவி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்மளை கூப்பிட்டு பண்ண வச்சாரு அது. அதுக்கப்புறம் ஏன் அந்த ஒரு கேப் இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து டைரக்டர் சதாசிவமோட வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஏன் இந்த ஒரு ஸ்மால் கேப் 2 பேரும்? இல்ல ஸ்மால் கேப் இல்ல, மீன்ஸ் அவரும் பண்ணல நானும் அதுக்கப்புறம் பண்ணல. கொஞ்சம் நாங்க வேற ஒரு டெக்னிக்கலா வேற கொஞ்சம் கத்துக்க போயிட்டோம் ஒரு ஆல்மோஸ்ட் 5 years நடுவில். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்புறம் 2020 தான் மறுபடியும் கரியர் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, அதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டார் பட்டாளம் இஎம்ஐ படத்துல நம்ம எல்லாருக்குமே பிடித்த நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஆதவனா இருக்கட்டும், பிளாக் பாண்டி, இந்த மாதிரி சூப்பரான ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த போது எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? அண்ட் இந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? இல்ல இது எதிரே பார்க்கல ஆக்சுவலி, இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டீமே மெயினாக டைரக்டர் நானும் ஃபுல்லாக ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் தான் ட்ராவலில் இருக்கோம். ஓகே பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம்னு தான் போயிட்டே இருந்தோம். ஆனால் இந்த பிரேக் இந்த அளவுக்கு வரும்னு எதிரே பார்க்கல நாங்கள். அது திடீர்னு காட் கிரேஸ் தான் இது. ஸோ இந்த இஎம்ஐ படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது எந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப எமோஷனலி கனெக்டான மொமெண்ட் அப்படின்னா எது சொல்லுவீங்க? இஎம்ஐ படத்தில் வந்து ஒரு 2 பேட்ச் நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது உள்ளார ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் அப்படியே எப்படி ஒரு டார்க் சைடுக்குள்ளார எடுத்துகிட்டு போவோம். இப்போது இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி வரும் அப்படின்னா, ஒரே மாதிரி பேலன்சிங்காக ஆர்ஆர் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வராது. அது மாதிரி இது நியூ ஹீரோ, டெபியூ ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹெவியாக வச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே, செகண்ட் ஹாஃபில் வந்து புரியாமல் போயிடும். ஓகே, ஸோ இதில் என்ன சேலஞ்சிங் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் நேட்டிவிட்டி ஸ்டைலில் ஃபஸ்ட்டு டவுன் பண்ணி தான் போவோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃபில் தான் அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணி அப்படியே ரொம்ப டீப் உள்ளார போயிட்டு அப்படியே முடிப்போம். அப்போ வெளியில் மூவி பார்த்துட்டு வரும்போது அப்போ அந்த செகண்ட் ஹாஃபோட அந்த லாஸ்ட் 20 minutes அது அப்படியே மைண்டில் உட்காந்துரும். ஸோ நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, ரொம்ப ஒரு 3 இடத்துல சொன்ன நிறைய பேர்
சொல்கிறாங்க 3 இடம் நாங்கள் வந்து அழுதுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ரிசீவ் பண்ண பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஏதாவது இருக்கா மெமரபிளா? தியேட்டரில் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் சொன்னாங்க, அந்த மாதிரி ஆக்டர் சைடு இருந்தோ அந்த மாதிரி சினி செலிபிரிட்டி சைட்லேருந்து வந்து ஏதாவது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்? இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் இந்த மியூசிக்குள்ளார நாங்கள் இவ்வளோ தூரம் ஜேர்னி பண்ணது என்னோட டியூஷன் டீச்சர் தான் ஆக்சுவலி, குணா அங்கிள்னு சொல்லிட்டு. அவர் தான் 1997 ஓகே ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் மியூசிக்குள்ளார போங்கன்னு என்னையே எங்கள் அண்ணா 2 பேரையும் அவங்க தான் உள்ளார மியூசிக்குள்ளாரே ஜேர்னியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஸ்டில் அவர் நிறைய கைட் பண்ணி வருவார் எங்களுக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னது சேம் அதே தான். ஸோ அவரோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும், எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் சொன்னது 3 இடம் நான் அழுதுட்டேன், அப்படியே ரொம்ப அப்படியே டீப்பாக அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே வந்து நீங்க டைரக்டர்கிட்ட கேட்டீங்களா, என்ன 3 பாடல்கள் தான் இருக்கு, இன்னும் ஒரு 4-5 பாடல்கள்லாம் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலி இந்த படத்துல மொத்தம் 4 பாட்டு வந்திருக்கணும். அம்மா சென்டிமெண்ட் சாங் ஒன்று இருக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா டியூரேஷன் போறதுனால அதை வந்து RRல பேலன்ஸ் பண்ணியாச்சு. இல்லைன்னா இன்னொரு சாங்கும் அதில் இருந்திருக்கணும். ஸோ எண்டு வரைக்கும் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இன்னும் ஒரு 10 days பேலன்ஸ் இருக்குது. அந்த டயத்துலேயும் சாங் வேணும்னு ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் கடைசி நேரத்தில் அப்புறம் சரி வேணாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிச்சது. இந்த இஎம்ஐ படத்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கம்போஸ் பண்ணும்போது உங்களோட ஐடியாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்ததா, இல்லை வந்து டேரக்டர் ஏதாவது அவர் சைட்லேருந்து ஏதாவது இது சொன்னாரா, எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும்? 2 பேரும் ரொம்ப பேசிப்போம். ஸ்கிரிப்டும் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், இல்லை 5.1 ஆகட்டும், இல்லைன்னா ஃபாலி எஃபெக்ட்ஸ் எல்லாமே 2 பேரும் ரொம்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிசைன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 10 years மூவி கிடையாது 2 பேருக்கும். அவர் சைடில் போயிட்டு இருந்தார், நான் என் பக்கம் போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால இது ஒரே ஒரு பிரேக், இது கரெக்டாக அடிச்சா அடுத்தது இருக்கு லைஃப் அப்படின்னு சொல்லி தான். அதனால ரொம்ப இதாக பண்ணி 2 பேரோட இன்புட்ஸ்மே இருக்கு, டிஸ்கஸ் பண்ணி தான். ஆமாம். ஓகே. அண்ட் முதல் பாடல் வந்து நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லும்போது இது உங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்க பாடி இருக்கீங்க. எந்த அளவுக்கு நீங்க தயாரானீங்க? ஏன்னா அது இமீடியட்டா எடுத்த ஒரு காலா தான் இருந்திருக்கும். ஏன்னா வேற பெரிய பெரிய சிங்கர்ஸ் கிட்ட போயிட்டு வந்திருக்கு. ஸோ அது எப்படி நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இல்லை, தயார் இல்லை. அது ஏன்னா ட்ராக் பாடும்போது ஃபர்ஸ்ட் நான் தான் பாடுவேன் ட்ராக்ஸ் எல்லாமே. அந்த ட்ராக்கே அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒவ்வொரு காலும் போணுச்சு. டைரக்டர், அப்புறம் ப்ரொடியூசரு, அப்புறம் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே இல்லை இவரே பாட வச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்தது ஃபுல்லாகவே ஒரு 1 week ஆல்மோஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்து தான் அப்புறம் அதை ரெக்கார்டிங் போனோம் நாங்கள். அதே மாதிரி இஎம்ஐ படத்தோட டைரக்டர் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு முன்னாடியே தெரியும், முன்னாடியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல. பட் அவர் ஆக்சுவலா ஆக்டராவும் வந்து இந்த மூவில வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆக்டரா வந்து எப்படி இருக்காரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஆக்டிங்க்கு வரல, ஒரு மூவி எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தார், பேசினோம், ஸ்டார்ட் அப்படி தான் போணுச்சு. ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது டேட்ஸ் கிடைக்கல. எப்படி எனக்கு சிங்கருக்கு டேட்ஸ் கிடைக்கலையோ அவருக்கும் அதே மாதிரி டேட்ஸ் கிடைக்கல. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ப்ரொடியூசரோட கால். அவர் சொன்னார், சரி இவ்வளோ தேட்டரையே நீனே பண்ணு அப்படின்னு. ஸோ அப்படி வந்தது தான் அவருக்கு ஒரு சேலஞ்சிங். அப்புறம் நானும் டிஸ்கஸ் பண்ணோம் என்ன பண்ணலான்னு. அப்புறம் நானும் சொன்னேன், இஎம்ஐங்கிறது ஒரு எல்லாரோட சேம் இது. ஸோ நம்ம ஃபெமிலியரை போகிறத விட ஒரு நியூ கமருக்கு போனால் நல்லா ரீஸ்டர் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அதனால நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்தது தான் எனக்கும். ஏன்னா மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு பண்ணுறோம், எப்படி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். அண்டு சாங்லாம் ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலி ஓப்பனிங் சாங் வந்து ஹீரோயிசம் சாங் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுவே கொஞ்சம் பயந்து தான் போட்டது. ஏன்னா கொஞ்சம் அந்த மேலே தாண்டிடுச்சுனாவே சிக்கலாயிடும் அது. அதனால் டவுனும் பண்ண முடியாது. அப்போது அந்த ஸ்கேலிங் வந்து கரெக்டாக அந்த இதில் வச்சு பண்ணது. எப்படி ஆடுவார்னு தெரியாது. ஆனால் அவர் ரஷ்ஷை காமிச்சதுக்கப்புறம் தான் ஓகே திருப்தி ஆயிடுச்சு, ஓகே கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு. ஆக்டரா வந்து எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க? ஆக்டரா வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு உங்களோட ஃப்ரெண்டு? ஃபர்ஸ்ட் படம் இவ்வளோ ஒரு இது ஆல்மோஸ்ட் 80-85 நம்ம கொடுக்கலாம் ஓவராலாக. மீன்ஸ் எல்லாமே டான்ஸு, அந்த ஸ்ட்ரகிளிங்கு, அந்த இமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 80-85 நம்ம வரலாம். ஸோ நெக்ஸ்ட் அவருக்கு இப்போ அடுத்தது கமிட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்துருவார், இன்னும் மேலே வருவார். அவர் ஆக்ட் பண்ண சீன்லேயே இந்த சீன் வந்து பெஸ்ட்டாக இருந்தது, இதில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்ற மாதிரி எந்த சீனை சொல்லுவீங்க? அதில் வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து கோச்சிட்டு போயிடும். ஓகே. போகும்போது அந்த ஆட்டோவில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும். போகாதன்னு அவர் அந்த ஒரு கெஞ்சுற சீக்வன்ஸ் இருக்கும் ரொம்பவே. அந்த
கெஞ்சும் போதும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கெஞ்சிட்டு வருவார் அவர். கெஞ்சின உடனே ஒரு அந்த அம்மா கேரக்டர் வரும். வரும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அப்போ மறுபடியும் ஓடி அப்படியே அந்த ஒரு கதர்வார் ஃபீல் பண்ணி அம்மா மடியில் போட்டு அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரியலாகவே இருக்கும். அப்படியே ஆக்சுவலி அந்த இடம் தான் ஃபுல்லாக அழ வந்துடும். ஆக்சுவலி எனக்கே பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த இடம் தான் ரொம்ப பெயின் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஒரு சீனுக்கு மட்டும் நான் எவ்வளவுதான் ஆர்ஆர் ட்ரை பண்ணாலும் அது ஒட்டவே இல்லை அந்த சீனோட அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு சீன் தான் எந்த சீன் சொல்லுவீங்க? இல்லை, ஒட்டவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அது அந்த ஒரு இடம் மட்டும் அது மூவி பார்க்கும்போது தெரியும். அது இதுக்கு போட்டதுக்கு ரைட்டா ராங்கான்னு ஒரு சின்ன ஒரு கொஷின்ல இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டா அது மிஸ்டேக் ஆகுது. அதனால கீழே பண்ணாலும் ரொம்ப டவுன் ஆயிடுது. ஸோ அந்த இடம் வரும் மூவில வரும். அது ஒரு 20 மினிட்ஸ்ல வரும் அந்த இடம். ஆக்சுவலி கடைசி அது எப்படி வந்திருக்கு அதை பார்க்கும்போது இல்ல ஓகே தான். அதுக்கப்புறம் இப்போ நார்மல் ஆடியன்ஸ், ஃபுல்லி நார்மலா ஆடியன்ஸ் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கு. அது ஒன்றும் தப்பா தெரியல அந்த இடங்கள். ஆக்சுவலா நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க பிறந்தது மட்டும் தான் தஞ்சாவூர், வளர்ந்தது எல்லாமே ஃபுல்லா டெல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி மியூசிக் மேல ஆசை வந்துச்சு, நான் ஃபியூச்சர்ல மியூசிக் டைரக்டர் தான் ஆவேன் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் எப்ப வந்துச்சு? ஓகே, இல்லை இது மியூசிக் டைரக்டர் ஆகுவேன்லாம் கிடையாது. ஆல்ரெடி அண்ணாங்கெல்லாம் மியூசிக் அந்த இதில் ஃபீல்டில் இருந்தவங்க அப்போவே. ஸோ அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ அண்ணாங்களும் ரொம்ப கைட் பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜர்னி தான் எனக்கு மியூசிக்குள்ளாரே வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஆயிடுச்சு மியூசிக்குள்ளார. அப்போ 2002-03 அப்படி மியூசிக் படிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர் ஆயாச்சு, மியூசிக் டீச்சர் அந்த ஏஜ்லேயே. ஸோ ஆல்மோஸ்ட் 16 வயசு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டீச்சர் ஆயாச்சு. அப்புறம் அப்படியே சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், சவுண்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் அங்கே டெல்லியிலேயே ஆனது. அப்புறம் அங்கே லைவ் ஷோஸ், பேண்ட்ஸு, இந்த மாதிரி தான் மியூசிக்காக தான் ஜர்னி ஆணுச்சு. அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் தான் சரி நம்ம மூவிக்கு மியூசிக் பண்ணலாமே தான் பாம்பே போனது. ஸோ 2007 ஃபுல்லாக பாம்பே 1 இயர் இருந்தது. அங்கே ஃபுல்லாக ப்ரோக்ராமராக ட்ரை பண்ணிவிட்டு அண்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரோக்ராமராக. அதுக்கப்புறம் தான் சரி அங்கே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப டஃப்பாக இருந்தது. மறுபடியும் அப்போ தான் சென்னைக்கு 2008 சென்னைக்கு இங்கே வந்தேன். ஸோ இங்கே ஒரு 1 இயர் ஸ்ட்ரகிள் ஆனிச்சு 2008. அப்புறம் 2009 தான் ஃபஸ்ட்டு மூவி உன்னையே காதலிப்பேன் கமிட் ஆனது எனக்கு. அப்புறம் 2010 தெரியாம உன்னை காதலிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த பாட்டு என்ன? இல்ல அதுக்கப்புறம் தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது இல்ல ஃபர்ஸ்ட் படம் உன்னையே காதலிப்பேன், செகண்ட் தெரியாம உன்னை காதலிச்சிட்டேன், 3வது வந்துச்சு உன்னை மட்டும் காதலிப்பேன். உங்களுக்கே அப்படி அமைஞ்சதா? நீங்க ஏதோ டைட்டில் சஜஸ்ட் பண்ணீங்களா? இப்படி இல்ல அது வந்துச்சு நான் வேணான்ட்டேன் நான் அந்த ப்ராஜெக்ட். அண்ட் உங்களோட இந்த ஜேர்னில ஒரு முக்கியமான விஷயம், நீங்க சிம்பு சாரோட சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பண்ணியிருந்தீங்க. ஸோ எஸ்டிஆரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது அது எங்களுக்காக? அதான் ஒரு மிராக்கல்னு சொல்லுவோம்ல லைஃப்ல. ஆக்சுவலி ஒரு 2015 to 20 கேப்ல மூவிஸ் கிடையாது. கமிட் ஆனது ஜஸ்ட் கம்போசிஷன் மட்டும்தான் போனுச்சு, நின்றுடுது அப்படியே. திடீர்னு ஒரு கால் எங்க தெரிஞ்ச சார் மூலமா ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே ரைட் பண்ணிடலாம். ஏன்னா ஒர்க்கே இல்லை, சரி ஒரு ஒர்க் வந்துச்சு, ஓகே ஆல்பம் சாங் பண்ணியாச்சு. டியூனும் பண்ணி ஃபீடிங் பண்ணி எல்லாமே ரெடி, லிரிக்ஸும் ரெடி, ரைட்டு. அதில் நான் பாடுறதா இருந்துச்சு. ஆனால் ஓகே திடீர்னு என்ன பண்ணாங்க, இல்லை நல்லா வந்துருச்சு இதை சிம்பு பிரதர்கிட்ட பண்ண வைங்க அப்படின்னு திடீர்னு. எனக்கு ஒரே ஹாப்பி, ரைட்டு இவ்வளோ வருஷம் ஒரு இது வருதேன்னு. அப்புறம் காண்டாக்ட் பண்ண அவரும் சாங்கு கேட்டு சூப்பராக இருக்கு ரைட்டு அப்படின்னு அவரு பாடினார். இது குவாரண்டைன் பீரியட்ல நடக்குது எங்களுக்கு. ஸோ வெளியில எங்களால போக முடியாது. ஸோ எல்லாமே த்ரூ மெயில் தான். அப்புறம் அவரு சிம்பு பிரதர் பாடினாப்புல, பாடிட்டு ரஹ்மான் அண்ணா ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங் வாய்ஸ் எடுத்தது. மிக்சிங் ஃபுல்லாக ஹாரிஸ் சாரோட இன்ஜினியர் ரமேஷ் சார் தான் மிக்சிங் ஃபுல்லாக பண்ணார். அப்புறம் அது லான்ச் ஆனது, ரிலீஸும் ஆயிடுச்சு. நைட்டு ஃபோன் ஒரு 1 மணி 1:30 மணி போல் ஒரு கால், சிம்பு பிரதர் ஸ்ட்ரைட்டாகவே காலுக்கு வந்துட்டாரு. அப்போ மகத்தும் கூட இருக்காப்புல, அவரோட கூட இருந்தாப்புல. அப்போ தான் ஃபோனில் ஹலோ நான் சிம்பு பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லுங்க அண்ணா அப்படின்னு பேசினேன். ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன், நல்லா இருக்குது. அந்த பிஜிஎம், வயலினோட பிஜிஎம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, நல்லா வருவேன், இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு நைட்டு அந்த கால். ஓகே பட் ரெக்கார்டிங் அப்போ நீங்க கூட இல்ல?
இல்ல வெளியில நம்ம போக முடியாதுல்ல குவாரண்டைன் காலங்கள் நீங்க அங்க கொரோனா இருந்தீங்க பீரியட்ல கொரோனா காலத்துல. ஸோ அதனால எல்லாமே மெயில்ல தான் அந்த இது முடிஞ்சது. ஸோ அதுதான் என்னோட பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2021 கொற்றவன் ப்ராஜெக்ட் அது ரன்னிங் முடிஞ்சிச்சு, அது ரிலீஸ்க்கு இருக்கு, அந்த ப்ராஜெக்டும் ரிலீஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபரா ஓகே எனக்கு மூவி கமிட் ஆனது, ஒரு ஹிந்தி மூவி. ஓகே. ஸோ அது ரிலீஸ் ஆயிடுச்சு, கா கேஃபே துகான் ஷான்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவி 2023 டிசம்பர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஓகே. ஆக்சுவலா என்னன்னா தமிழ்ல மியூசிக் டைரக்டர், ஹிந்தில சினிமோட்டோகிராஃபர், ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. எப்படி ரெண்டு ஃபீல்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? இல்ல ரொம்ப பேஷன், அது அது எல்லா ஆர்ட்டும் ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை. அதனாலேயே சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர், நிறைய சின்ன சின்ன மூவிஸுங்களுக்கு எடிட்டராகவும் இருக்கேன், எடிட்டராகவும் இருக்கீங்க. ஆமா எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் கம் எடிட்டர் கம் மியூசிக் கம்போசர். ஒரு படம் எடுத்தா நீங்களே எல்லாமே பண்ணிடலாம் அந்த போலயே. மாதிரி வருது இருக்கு. அப்ப டைரக்ஷனும் ஃபியூச்சர்ல அது மட்டும் வேண்டாம், ஆக்டர் அதுவும் வேண்டாம். இது மூணு மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஜேர்னி தான் எனக்கு போயிட்டு இருக்கு. ஒரு சினிமாட்டோகிராஃபர் வேலை வந்து ஈஸியா இல்ல மியூசிக் கம்போசிங் வேலை வந்து ஈஸியா? உங்களுக்கு நீங்க ரெண்டுமே பண்ணிருக்கிறதுனால எது சொல்லுவீங்க? எது கம்ஃபர்ட் ஜோன்ல ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி? சினிமாட்டோகிராஃபர் தான் ஈஸியா பண்ணலாம். ஏன் மியூசிக் கம்போசிங் வந்து கஷ்டமா? அது கஷ்டம்னு இல்லை, அது வந்து அது இன்னர் சோல்ல இருந்து எடுத்துட்டு வரணும். ஆக்சுவலி மியூசிக் வந்து ஒரு விஷுவல் வந்து கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் கம்மியானாலும் ஆர்ஆர் பேலன்ஸ் பண்ணும். ஓகே, புரியுதுங்களா? அப்போ ஆர்ஆரே இல்லாம விஷுவல் மொத்தமா பேலன்ஸ் பண்ணும், ஒரு விஷயத்த வந்து காட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால நல்லா காட்டணும், ஆனாலும் ஆர்ஆர் தான் பூஸ்ட் பண்ணும் அப்படியே. நைஸ். ஸோ அதனால இதுல வந்து கொஞ்சம் டஃப் இருக்கு, டிஃபிகல்ட்டி நான் பார்த்துருக்கேன் அதுல. ஸோ அதனால இப்போ அடுத்தது தெலுங்கு ஒரு ப்ராஜெக்ட், அதுல வந்து சினிமோட்டோகிராஃபர். இப்போ அது ஸ்டார்ட் பண்ண போறோம் அடுத்தது. சோ ஏதாவது ஒரு டைரக்டருக்கு வந்து எடிட்டர் வேணும், சினிமோட்டோகிராஃபர் வேணும், மியூசிக் டைரக்டர் வேணும், கலரிஸ்ட் வேணும்னா எல்லாம் சேர்ந்த கலவையா நீங்களே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவீங்க. பட்ஜெட் எப்படி ஸ்மாலா கேப்பீங்களா? தமிழ் ஃபிலிமுக்கு மட்டும் தான் மியூசிக். ஓகே. மூவி இப்ப ஏதாவது ஒரு பெரிய மூவில சினிமோட்டோகிராஃபரா தமிழ்ல கேட்டாங்கன்னா பண்ண மாட்டீங்களா? அது ரிஸ்க் வேண்டாம். ஏன்? அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிரும். பட் இது வரைக்கும் ஏதாவது அப்ரோச்சஸ் வந்திருக்கா? அப்படி வருது அதெல்லாம். அது நம்ம பண்றது இல்ல. ஆக்சுவலா என்னன்னா நீங்க ஹிந்திலேயே பண்ணிட்டீங்கன்னா ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து வைடராவே ஜாஸ்தியா இருக்கும். ஹிந்தில பாலிவுட்லயே பண்ணிட்டீங்க, ஏன் தமிழ்ல வந்து சினிமோட்டோகிராஃபரா பண்ணக்கூடாது? இல்ல, இங்க எனக்கு ஒரு ஆசை, எப்பயுமே மியூசிக் மட்டும் இருந்தா ஓகேன்னு தான் இங்க பண்றேன். பட் அங்கெல்லாம் ஃபுல்லாவே இந்த மாதிரி. ஓகே. பட் அப்படி இன்னொரு क्वेश्चन கேட்கும்போது, இங்க தமிழ் சினிமால மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டீங்க, பட் அதே ஹிந்தில வந்துட்டு சினிமாட்டோகிராஃபரா மட்டும் பண்ணுவீங்க, பட் மியூசிக் கம்போசிங் ஹிந்தில பண்ணிருக்கீங்க. அண்ணா இருக்காருல்ல, சோ அவர் அங்க மியூசிக் பண்ணுவாரு. ஓகே. ஆக்சுவலி இந்திய ஆல்பம்ஸும் எடுத்திருக்கு நிறைய. ஸோ அங்க வந்து மியூசிக் அவர் பண்ணிடுவாரு, சினிமோட்டோகிராஃபி நான் பண்ணி கொடுப்பேன். அப்படி மாத்தி பிரிச்சுக்கிறாங்க அண்ணாவும் தம்பியும். பட் உங்க ஹிஸ்டரியே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல, தஞ்சாவூர், டெல்லி, பாம்பே. பட் இந்த தமிழ் சினிமால இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் எப்படி அது அமைஞ்சது? ஹிந்தில பண்ணிருக்கலாம், வேற லாங்குவேஜ்ல பண்ணிருக்கலாம், பட் தமிழ் சினிமால கிடைக்கல. ஓ, அப்படியே அமைஞ்சது. அப்படி இவ்ளோ டிரான்ஸ்பரண்டா ஒத்துக்கிறீங்க பாத்தீங்களா? ஓகே. பட் உங்களுக்குன்னு விஷயம் இருக்கும்ல, இந்த சிங்கர்ஸ் எல்லாம் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட், கண்டிப்பா என்னோட மியூசிக்ல இவங்களை பாட வைக்கணும்னா எந்தெந்த சிங்கர் சொல்வீங்க? மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே சொல்லுங்க. இல்ல ஆல்மோஸ்ட் இல்ல, ஆக்சுவலி நிறைய பேர் ஒரு 35 சிங்கர்ஸ் இது வரைக்கும் பாட வச்சிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியோட சிங்கர்ஸ் 35 சிங்கர்ஸ் எல்லாருமே பாடி இருக்காங்க. ஓகே. இன்னும் இருக்கு, இன்னும் வரணும். இன்னும் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் அப்கமிங் சிங்கர்ஸ் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். உங்களோட ஃபேவரட் சிங்கர்ஸ்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு இது ஹரிச்சரன், நரேஷ், இது மாதிரி இருக்காங்க எல்லாமே. எனக்கு பாடின அத்தனை பேரும் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் தான். எனக்கு என்னன்னா கொஞ்சம் அப்கமிங் வரட்டுமே, இன்னும் இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும், இவங்களை இன்னும் பாட வைக்கலையே அப்படின்னு யோசிக்கிற ஆர்டிஸ்ட்? இல்ல இன்னும் மார்க்கெட்லயே வராம இருக்காங்களே, இன்னும் ஸ்ட்ரகிள்ல இருப்பாங்கல்ல என்ன மாதிரி. அவங்க வந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்காக நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். ஆமா. இந்த மாதிரியான மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. சேலஞ்சிங்கா தான் இருக்கும், பட் இந்த ஜான்ரால கம்போஸ் பண்ணணும்னா எந்த ஜான்ரா சொல்வீங்க? இல்ல சேலஞ்சிங் இல்ல, ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல தான் சேலஞ்சிங் வருது. அது சாங்கை பொறுத்தவரையில வராது. அது வந்து டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை அவங்களோட இதுக்கு ப்ளஸ் நம்மளோட ஃப்ளேவர் கொடுத்துருவோம். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல தான் சேலஞ்சிங்கே இருக்கும்.
ஓகே, லைக் என்ன மாதிரி, லைக் பீரியாடிக் ஃபிலிம்ஸ் பிடிக்குமா, இல்ல ஆக்ஷன் மூவிஸ்க்குலாம் வந்து கம்போஸ் பண்ண பிடிக்குமா, இல்ல ஃபுல் வந்து ராம் காம் இல்ல ரொம்ப ரொமான்டிக் மூவிஸ்க்குலாம் கம்போஸ் பண்ண பிடிக்குமா? இல்ல மேக்ஸிமம் கொஞ்சம் என்னது பியூரியாடிக்கா இருந்தா ஓகே. பீரியாடிக் மூவிஸ் ஆமா பிடிக்கும். ஆமா, அது இல்லைன்னா கொஞ்சம் ஆக்ஷன் இருந்தா கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்கும் கொஞ்சம். ஏன்னா ஸ்கோர் பண்றது கொஞ்சம் இதா இருக்கும். இமோஷன் சீன்ஸ், லவ் சீன்ஸ் அது நார்மல், அது ஈஸியா பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் ஒர்க் பண்றது கஷ்டம். அதுல வேற அந்த 5.1க்கு நாங்க தியேட்டருக்கு எடுத்துட்டு போவோம் இந்த ஸ்டெம்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கான இதெல்லாம் வந்து பெட்ஸ் ஹெவியா வைக்கணும். அப்பதான் அது கேட்கும்போது அது இருக்கும், அது டெக்னிக்கலா போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதனால கஷ்டமும் கூட நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் கம்ப்ளீட்டா நீங்க டெல்லியில வளர்ந்தனால நிறைய ஹிந்தி சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ இங்க தமிழ்ல கம்போஸ் பண்ணும்போது அதோட சாயல் ஏதாவது இங்க இருக்குமா, இல்ல நான் ஸ்ட்ரிக்டா நான் அதை பண்ணவே மாட்டேன்? இல்ல, எல்லாமே வரும், 100% வரும், கலந்து வருமா? ஆமா ஆமா ஆமா, 100% அது சாயல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஒன்றும் தனியா நான் இதான் புதுசு அப்படிலாம் வரவே வராது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தான் ஆக போறோம்னு அந்த ஆசை வந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்களே சொந்தமா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அது என்ன பாடல்? இல்ல ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது மியூசிக் டைரக்டர் ஓகே, பட் முத டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணல. அது ஹிந்தி பாட்டு ஒன்று கம்போஸ் பண்ணது ஆக்சுவலி. ஓகே. ஹிந்தி சாங் ஆல்பம் தான் கம்போஸ் பண்ணது, பாவரின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது. அப்போ ஓகே. 2007 or 6 ஆல்மோஸ்ட் அப்படிதான் கம்போஸ் பண்ணி வந்தது ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த பாட்டு அப்படியே எங்களுக்காக கொஞ்சம் பாடி காமிங்களா? இல்ல ஹிந்தி வேணாம், இருக்கட்டும். என்னப்பா ஏதாச்சும் கொஞ்சம் வேணாம், பாவரி தேரி அது போட்டாலே வரும். அது பாவரி தேரி. ஆமா. ஓகே, தமிழ்ல என்ன பாட்டு கம்போஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இல்ல, அதுக்கப்புறம் மூவிஸ் தான், மூவிஸ்குள்ளார வந்தாச்சு. அது என்ன கேக்குறாங்களோ அதுதான் பண்ணி கொடுத்தேன். ஓகே. அதே மாதிரி இப்ப வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ரொம்பவே காம்படிட்டிவான ஃபீல்டா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். ஏன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து இது ஒரு பெரிய காம்படிஷனா பாக்குறீங்களா, இல்ல எல்லாருமே வளரணும், எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னு பாக்குறீங்களா? இல்ல, இது காம்படிஷன் இல்ல, யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இப்ப எனக்கு அடுத்தது வரப்போகுது, அவ்வளவுதான். எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, இருக்கிற வரைக்கும் பண்றதுதான். பட் சின்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருக்கிறதுனால இன்னும் ஒரு நல்ல ரெகக்னிஷன், இன்னும் ஒரு பெரிய வைடர் ஆடியன்ஸ் ரீச் கிடைக்காததுனால ஃபினான்ஷியலா அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு உங்களுக்கு? இல்ல, அதுக்கு தான் நம்ம சைட் எடுத்துக்கணும். வெறும் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது மியூசிக் ஓகே ரைட். அதனால தான் நாங்கள் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டர், கலரிஸ்ட் அண்ட் 16 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன் சோலோ. அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன், இத தாண்டி வேற என்ன டேலண்ட்ஸ் வச்சிருக்கீங்க? சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட் 16 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன். சோ அது பிளேயராவும் போயிடலாம். அது என்னன்னு கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. எல்லாமே பியானோ, கிட்டார், கீபோர்டு, வீணை, அவுது, அது மாதிரி இருக்கு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு, நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சோ நிறைய கான்சர்ட்ஸ்க்குலாம் வாசிக்க போயிட்டு கான்சர்ட் வாசிக்கலாம். ப்ரோக்ராமிங் ஒர்க் நிறைய பண்ணிட்டு இருப்போம். அந்த 5.1 மிக்சிங்கே பண்ணி கொடுப்போம் மூவிஸ்க்கு. ஸோ அந்த ஒர்க்லாம் போகிறதுனால உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வராது. ஆமா, வெறும் மியூசிக் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிடும் நமக்கு. ப்ளஸ் அண்ணாவோட சப்போர்ட்டுங்க, 2 அண்ணா இருக்காங்க, 2 மியூசிக் ப்ரொஃபஸர்ஸ். ஒருத்தர் YMCல இருக்காரு, இன்னொருத்தர் லைவ் ஷோஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேர், அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. இப்போ டெக்னாலஜி வந்து பயங்கரமா அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்குல்ல. ஏஐன்னு ஒரு விஷயம் வந்து எல்லாரோட டே டு லைஃப்லயும் ஒரு அங்கமா மாறிடுச்சு. ஸோ இப்போ ஏஐ வந்ததுனால ஏஐ வந்து நிறைய மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணிடுது, நிறைய சிங்கர்ஸோட வாய்ஸ் எல்லாம் வந்து ரெப்ளிகேட் பண்ணி ஏஐயே ஒரு வெர்ஷனா கொடுத்துருது இல்ல. இது வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய சாபமா இருக்கா, இல்ல எப்படி இருக்கு? இல்ல, இது வந்து ஏஐ, இது வந்து எங்க மியூசிஷியன்ஸ்குள்ளாரையும் நாங்க பேசிப்போம். இதோட டிபேட்லாம் நடக்கும். நானும் ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால ஸோ இதுக்கான லெக்சர்ஸ் எங்களுக்கு போகும். இந்த ஏஐ வந்து எப்படி சொன்னா சும்மா ஒரு வீடியோ கேம் மாதிரி தான். இன்னைக்கு எப்படி ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க, அது மாதிரி தான் இந்த ஏஐ. இது வந்து ஓகே, இன்னைக்கு ஒரு இன்ஸ்டண்டா வேணும் அப்படின்னா ஒரு சாங் ரெடி பண்ணணும். ஆனா அந்த ஏஐக்கு இமோஷன்ஸ் தெரியாது. அது எவ்வளவுதான் கிரியேட் பண்ணுங்க, அந்த இமோஷன்ஸ் வந்து அது எடுக்கவே முடியாது, ஃபியூச்சர்லயும் எடுக்க முடியாது, அது மட்டும். ஸோ அதனால அது சும்மா ஓகே ரைட், ஒரு ஃபேண்டஸியான சாங் வேணும், ஓகே அந்த ஏஐ பண்ணி கொடுத்துரும். ஆனா இமோஷனலி எடுக்க முடியாது அந்த ஏஐனால, அது கிரியேட்டே முடியாது. அது ஏன்னா அதோட பல கமகாஸ் இருக்கு. அது பண்ண எவ்வளவு கோடிங், புதுசா இருக்கு இந்த வார்த்தை. இல்ல அது எப்படி சொல்றது, ஆமா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் நம்ம எவ்வளோதான் கோடிங் ப்ரோக்ராமிங் பண்ணாலும் அது மட்டும் எடுக்கிறது கஷ்டம். அது ஓகே. ஸோ அதனால பயம்லாம் கிடையாது. எவ்வளோ ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் அது மட்டும் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ ஆஃப்டர் EMI ரிலீஸ்க்கு அப்புறம் வேற என்னென்ன படங்கள்லாம் புக் ஆயிருக்கு? ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி அப்படியே சொல்லிருங்க. இல்லை, இப்போ இல்லை கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும்.
நான் தான் கொஞ்சம் சரி வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் பண்ணலான் இருக்கேன் நான். ஆமாம். அண்ட் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற படம் அது ரெடி. ஏன்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணணும், பண்ணிட்டோம்னா அது ரெடி டு ரிலீஸ் அந்த மூவி. ஏன்னா இப்போ மெயினாக ஏன்னா அடுத்தது சினிமாட்டோகிராஃபி தெலுங்கு படம் போகிறதுனால கொஞ்சம் ஹோல்டில் வைக்கிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு தான் நான் நெக்ஸ்ட் இங்கிட்டு வரணும். அது தெலுங்கு படம் என்ன படம்? இல்லை அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ. பண்ணுவாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதே மாதிரி உங்களோட ஒர்க் பண்ணி இப்ப வந்து ஷைனிங்கா இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்னா யாரு? மொத்தம் 6 பேர் எனக்கு ஒர்க் பண்ணாங்க. அதில் 2 பேர் நல்லா இப்போ ஷைன்டு. அதில் வந்து ஜஸ்டின் பண்ணியிருக்காப்புல. அப்படியா? சூப்பர். ஆமாம். அதுக்கப்புறம் மெர்வின், இந்த விவேக் மெர்வின் இருக்காங்க பசங்க, அவர் அதுல ஜஸ்ட் மெர்வின் கூட பண்ணியிருக்காப்புல. ஓகே. அப்புறம் ஜார்ஜ் கூட இருக்காங்க, அவங்க மலையாளம் போயிட்டாங்க இப்போ, ஜார்ஜ். அப்புறம் ரமேஷ் இன்னொருத்தர் இருக்காங்க. மொத்தம் 6 பேர் கூட ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப கியூட்டா யதார்த்தமா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட மியூசிக் ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.